ஓகே ஓகே. லெஃப்ட் அண்டு ரவுண்ட் டர்ன். ஓகே. டேய் சாப்பிடலாமா? இது ஸ்பெஷலா? புரியல. மெடிக்கலா ப்ரோ? மெடிக்கல் லெஃப்ட்டு. இங்கே இது. டேய் சாப்பிட்லாம், நல்லா இருக்குமா? அது ஏதோ ஐஸ்கிரீம்லாம் போட்டு தராங்க, வாங்க சாப்பிட்லாம். வண்டியை பார்க் பண்ணிட்டு. டேய் நம்ம ஆளுங்கெல்லாம் சோறுனா வந்துடணும், அவ்வளோதான். கோடு வேடு சோறு. பார்க்கிட். நவீனே வாடா. சென்னை. ப்ரைஸ் ஹவு மச்? 50. ஓகே. ஓகே ஓகே. ஃபால்ஸு, ஜோக் ஃபால்ஸுக்கு இங்கே தான் ரூமு, அங்கே இல்லை. இங்கே போட்டிங் மட்டும் இல்லை. போட்டிங் இல்லையா ப்ரோ? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு ஸ்ட்ரே ஓப்பனு. ஒன்லி போட்டிங், ஒன்லி க்ளோஸ்டு. ஓகே ஓகே. ப்ரோ? ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. 3. இப்படி இந்த லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு யூட்டர்னில் ரைட்டாட போனால் பட்ஜெட் ஸ்டைலாக இருக்கா நிறைய. என்னது? 3 சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு பார்க்கலாம். 3 சொல்லிக்கிறேன், சாப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல. டேய் நம்ம வெளியே சாப்பிட்லாம்டா, வெளில சாப்பிட்லாம்டா. ப்ரோ? டியூஸ்டே. கோகர்னா ஆல் ஆர் க்ளோஸ்டு, ஸோ வி கோ. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் இப்படி தான் பேச முடியுது. வாலினி எந்த வாழ்வுக்கு என்ன ஆச்சு உடம்புல? அந்த வாழ்வுக்கு சரியில்லை, அதனால் வாலினி போட்டு வாழ்வு ரெடி. ஷோல்டரா? இந்த போனா? சரி இரு. இருடா சாப்பிட்டு பார்க்கலாம். இதோ சாப்பிட ஏதோ நல்லா இருக்குமா ப்ரோ? நேம் சார், நேம் பட் கட்பட். அதான். பூனைக்குட்டி. மங்களூர் ஆல்சோ. பூனை மச்சான். ஐயோ வெறியாக பார்க்குறான்டா, கண்ணு வேணாம் இவனை போட்டு. ஐயோ அவன் குஞ்சு பார்க்குறதுலே இரு. பையனா பொண்ணா பார்க்கணும் முதல்ல. ரைட். இப்போ அவனை தூக்க வேண்டியது தானே? எங்கே? நான் தான் தூக்குனேன். லிட்டில் ஹார்ட்ஸ். கட்பட்டா இந்த ஊர் ஃபேமஸா? சரி சாப்பிட்டு பார்க்கலாம். பெங்களூரில் இங்கெல்லாம் கிடைக்குமா? இங்கே அப்படி தான் சொல்கிறாரு. இல்லை இங்கிலீஷ். ஃபலூடா மாதிரி இல்லை, ஆனால் அதையும் கேட்டாச்சு. ராமா அது அங்கே உக்காண்டிருக்கேன். டேய் எம்டி ஓரம் விட்றா. டேய் அதான் இருக்கும். எம்டி ஓரம் விட்டுறா.
ஃபுல்லு வந்து 70 மினி வந்து 50 தெரில மினியா என்னன்னு. கட்பட் அவ்வளோதான். நம்ம கட்பட் சாப்பிட்டோம். போகலாம். இவனே யாருதுரா இது? நமக்கு ரூமுக்கு வழி காட்டுறேன்னாரு. சொதம் இருக்குன்னாரு, இருந்தாலும் அவரே வழி காட்டுற அப்படின்னாரு. சரி வாங்க போகலாம். போயிட்டு போட்டிங்கும் இல்லையா, போட்டிங்கும் இல்லையா ப்ரோ? போடா போடா, இப்படி போய் அப்படின்னு ஏறா நிற்கிட்டான் அங்கே வேணும். லெட்ஸ் கோ. ரூம் இங்கே கம்மியாக இருக்குது, வழி காட்டுறேன் வாங்க அப்படின்னாரு. அப்படியே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் பைக்கில் பிடிக்கும். ஆனால் என்னத்துக்கு யோசிக்கிறாங்கன்னா, வலிக்கும், டயர்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அப்படி யோசிக்கிறாங்க. எல்லா வேலையிலையும் எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்கும். அது வந்து நம்ம கஷ்டமே பார்க்கக்கூடாது. நம்ம அதை என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி போனோன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இதுதான் உண்மை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்டேயும் கார் இருக்குது, போய்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் காரில் போகலாம், காரில் பிடிச்சி காரில் போகணும், பைக்கில் பிடிச்சி பைக்கில் போகணும். அது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஐயோ டம்மா. ஆமாம், கட்பட் நல்லா இருந்தது. கீழே ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட் சாலட் வச்சுருந்தாரு, அப்புறம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமு, அப்புறம் மேலே ஒரு டைப் ஆஃப் மறுபடியும் ஒரு சாலட் ஒரு வெரைட்டி வச்சார், அப்புறம் ஒரு வெரைட்டி ஐஸ்கிரீம் வச்சார். அவ்வளோதான். அது மினினா 50, 1 ஸ்கூப் எக்ஸ்ட்ரா வச்சா 70.
அப்படி தான் சொன்னார் அவர். நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு பேசணும், பேச வரும், ரொம்ப பேசியே பழக்கம் இல்லை, அதனால் டப்பு டப்புன்னு பேச வரல, அவ்வளோதான். ஓகே 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 ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சாரி, ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு, அழகாக ஹெல்ப் பண்ணார் நமக்கு. முதல் ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல, கேட்டு பார்க்க சொல்லலாம். மேம், ரூம் 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 நான் உங்களுக்கு ரூமுக்கு போயிட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள்.